அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதன் சுகபிரம்மரிஷி பாதம் பணிந்து இன்றைய 20/3/2026 விஸ்வா வசு வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள். இன்றைய திதி திருதியை, நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 10:30 12 மணி வரை. யமகண்டம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய கோச்சாரம்: மீனத்தில் சனி பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான் மற்றும் சூரிய பகவான். அதே போல மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் செவ்வாய் பகவான், புத பகவான் மற்றும் ராகு பகவான். இன்றைய கோச்சார நிலவரம் இதுதான். இன்றைய சுப ஓரைகள் என்றால், சுக்கிர ஓரை காலை 6:25 7:25 வரை. அதே போல புதன் ஓரை காலை 7:25 8:25 வரை. சுக்கிர ஓரை மதியம் 1:24 2:24 வரை. குரு ஓரை மாலை 5:24 6:24 வரை. அதே போல சுக்கிர ஓரை 8:24 9:24 வரை. இந்த ஓரை நேரங்கள் என்பது நல்ல நேரத்தை விட மிகவும் சிறந்த நேரம் இது. இந்த நேரத்தில் இந்த குரு ஓரை மற்றும் சுக்கிர ஓரையில் சுப காரியங்கள் மற்றும் மங்களகரமான காரியங்கள், அதே போல ஆடை ஆபரணங்கள், புதிய பொருட்கள் வாங்குவதற்கு இந்த சிறந்த நேரம் இந்த சுக்கிரம் மற்றும் குரு ஓரை. அதே போல புத ஓரை என்பது கல்வி சம்பந்தமான பணிகள் மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தமான பணிகளுக்கு அந்த புதன் ஓரை சிறந்தது. இன்றைய சந்திராஷ்டமம் சிம்ம ராசி, மக நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். அதே போல இன்று 12 ராசி பலன்களை காணலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை காணுவோம். மேசராசியில் பிறந்தவர்கள் விரயஸ்தானத்தில் கிரகங்கள் கூடுவதால் தேவையற்ற செலவுகள் வரலாம். ஆன்மீக பயணம் அல்லது சுப விரயங்கள் ஏற்படும். தூக்கம் சற்று பாதிக்கப்படலாம். அமைதியாக இருப்பது நல்லது. இன்று மேசராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு. அதே போல அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 9. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். லாபஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பதால் தொட்டது துலங்கும். மூத்த சகோதரர் வழியில் ஆதாயம் உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 10ஆம் வீட்டில் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் தொழிலில் மாற்றம் அல்லது முன்னேற்றம் ஏற்படும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவை. அரசு வழி காரியங்கள் கைகூடும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. அதே போல இன்று அதிர்ஷ்ட நிறம் என்றால் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. கடகராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பாக்கிய ஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பதால் அதிர்ஷ்டம் கூடி வரும். பிதிர் வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீண்ட நாள் பயணங்கள் அமையலாம். தெய்வ வழிபாடு மன அமைதி தரும். கடகராசியில் பிறந்தவர்கள் இன்று பார்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 4. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள்.
8ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் சூரியன் மறைவதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். எதிர்பாராத பணவரவு இருந்தாலும் நிதானம் அவசியம். சிம்மராசியில் பிறந்தவர்கள் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு. அதே போல அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 5. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 7ஆம் வீட்டில் கிரகங்கள் கூடுவதால் கூட்டாளிகளுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். வாழ்க்கை துணையின் உடல் நிலையில் அக்கறை காட்டுவீர்கள். பொது வாழ்வில் மதிப்பு உயரும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் ராமபிரானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 6ஆம் வீட்டில் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் எதிரிகளை வீழ்த்துவீர்கள். கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். பழைய நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். துளாராசியில் பிறந்தவர்களுக்கான துளாராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுவது சிறப்பு. அதே போல அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 5ஆம் வீட்டில் கிரகங்கள் இருப்பதால் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 4ஆம் வீட்டில் கிரகங்கள் கூடுவதால் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தாயின் உடல்நிலை சீராகும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 3. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 3ஆம் வீட்டில் கிரகங்கள் இருப்பதால் தைரியம் கூடும். இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும். குறுகிய தூர பயணங்கள் லாபம் தரும். எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயம். மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை வழிபடுவது சிறப்பு. அதே போல அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 2ஆம் வீட்டில் கிரகங்கள் இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பணவரவு வந்தாலும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கண்கள் தொடர்பாக கவனம் தேவை. கும்பராசியில் பிறந்தவர்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விநாயகரை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 7. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். உங்கள் ராசியிலேயே 4 கிரகங்கள் இணைவதால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். கோபத்தை குறைப்பது நல்லது. சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பதால் வசதி வாய்ப்புகள் கூடும். பெரியோர்களின் ஆசை கிட்டும். இன்று மீன ராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மா அல்லது குரு பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 9. இன்று 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். இதே போல எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.